லவ் யூ ஆல் நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பாடா ஃபைனலாக அப்டேட் விட்டாச்சுங்க. கோட் டீம் சைட்லேருந்து ட்ரைலர் எப்போ வருதுன்னு சொல்லிட்டாங்க. நாம் சடனாக லேட்டஸ்ட் தகவலாக கேள்விப்பட்டோம். ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் 17 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் காலைல கூட நான் ஒரு எக்ஸ் பேஜில் ட்வீட் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் ஷோராக எதிர்பார்க்கலான்னுட்டு. ஸோ அதே மாதிரி வெங்கட் பிரபு இயக்குனரும் ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அப்டேட் ஷோருன்னு சொல்லி ஈவினிங் 5 மணிக்கு அப்டேட் விட்டாங்க. 17 5 மணிக்கு கோட்டினுடைய ட்ரெய்லர் வருதுடோ. ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி எடுத்திருக்காரு விபி அப்படின்றது பார்க்க போகிறோம். அதோட இல்லை, இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது இல்லை, அந்த ரன்னிங் ஸ்பீட் மாதிரி இருக்குது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் படம் ஸ்க்ரீன் ப்ளே செம்ம ஸ்பீடாக இருக்க போது வெயிட் பண்ணி பாருங்கன்னு போஸ்டரில் சொல்லாமல் சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேற்று வீடியோ பண்ணியிருந்தேன், சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். சில பேர் அப்படியா இப்படியானலாம் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ நிறையா விஷயம் ரிவீல் ஆகுது. நம்ம ரொம்ப நாளாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த விஜய் இப்படி, இந்த விஜய் அண்ணா ரோல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அதை எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ரிவீல் பண்ணிட்ட மாதிரி தோணுதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சாரி. ஆனால் நான் ரோல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுலேயே சில சஸ்பென்ஸான விஷயங்களும் இருக்குது. அதுதான் ஸ்டோரின்னு நினச்சிடாதீங்க. அதை வேணால் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் சிலர் நேற்று வீடியோவிலே கேட்டாங்க, மெயின் வில்லன் யார் சொல்லுங்கன்னு. அதெல்லாம் சொன்னால் அதுதான் பெரிய சஸ்பென்ஸு. அதெல்லாம் சொல்லிட்டா லீக் பண்ண மாதிரி ஆகிடும். இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நாம சொல்லிட்டா ஏன் பெருசாக லீக் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் நேற்று கமெண்ட்லேயே கேட்டிருந்தாரு, மோகன் என்னவா ரோல் ப்ளே பண்ணுறாரு இதில் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் அது வேணால் சொல்லிடுறேன். அவருடைய ரோல் வந்து இந்த ஒரு படத்தில் நெகட்டிவ் ஷேட் தான் ரோல் பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ தூரம் படத்தில் இருக்க போகிறாரு, அவர் தான் மெயினாக, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. பட் அவர் நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாரு, அது வேணால் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஜெயராம் பிரதர் கூட நெகட்டிவ் ரோல்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் வேணால் உங்களுக்கு அடிஷ்னலாக இங்கே நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு மைண்ட் திங்க் பண்ணாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பாருங்கள். படம் ஒரு விஷயம் உங்களை சர்ப்ரைஸ் கண்டிப்பாக கோட் பண்ணும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ட்ரைலருக்கு எப்படி வெயிட் பண்ணுறீங்க? அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவலில் சந்திப்போம். ஐயோ, ஒரு நண்பர் ரொம்ப நாளாக என் பேரை சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். நண்பா அக்பர், எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். பாய்.